என் செல்லக் குழந்தையே, விடிகாலை விழிக்கும்போதே இன்று என்ன செலவுகள் காத்திருக்கின்றனவோ என்கிற பயத்தோடும், உறங்கும் வேளையில் நாளைக்கான தேவைகளை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்கிற கலக்கத்தோடும் நீ வாழ்ந்து கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உனது ஒவ்வொரு சிறிய தேவைகளுக்காகவும் நீ பிறரிடம் கையேந்தும் சூழலோ அல்லது உன் கௌரவம் காயப்படும் தருணங்களோ நேரும்போது உன் உள்ளம் படும் பாட்டை நான் உணர்கிறேன். கவலைப்படாதே, உன் கவலையை நான் பார்க்கிறேன். கையில் பணமில்லை என்பதற்காக நீ தோல்வியடைந்தவன் என்று உன்னையே தாழ்த்திக் கொள்ளாதே. ஒரு மனிதனின் மதிப்பு அவனிடமிருக்கும் பொருளை வைத்தல்ல, அவனது மன உறுதியை வைத்தே தீர்மானிக்கப்படுகிறது. இந்த நிலை நிரந்தரமல்ல. மேகங்கள் சூழ்ந்திருக்கும்போது வானம் இருட்டாகத் தெரியலாம். ஆனால் அந்த மேகங்களுக்கு பின்னால் சூரியன் மறைந்துவிடவில்லை என்பதை நீ உணர வேண்டும். உனது நிதி நெருக்கடிகள் அனைத்தும் ஒரு தற்காலிக பரீட்சையே தவிர அவை உன் வாழ்வின் முடிவல்ல. உன் நேர்மையும் உழைப்பும் ஒருபோதும் வீண் போகாது. வழி மெதுவாகத் திறக்கும். இப்போது உனக்கு முன்னால் மூடியிருப்பதாகத் தோன்றும் கதவுகள் அனைத்தும் ஒரு புதிய பாதையை காட்டுவதற்காகவே நான் செய்திருக்கும் ஏற்பாடு. பதற்றமடைவதால் உன் சிக்கல்கள் தீரப்போவதில்லை. அது உனது தெளிவான சிந்தனையை மட்டுமே மழுங்கடிக்கும். அமைதியாக இரு. உன் மூச்சை கவனி. உனக்குள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த அஞ்சாத மனவலிமையை நான் இப்போது தட்டி எழுப்புகிறேன். அஞ்சாதே. உன் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். உனது நியாயமான தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எதிர்பாராத இடங்களிலிருந்து உனக்கு உதவிகள் வந்து சேரும். உனது உழைப்புக்கான ஊதியம் பல மடங்காக உன்னை வந்தடையும். கடன்பட்டிருப்பதை எண்ணி நீ அவமானப்பட தேவையில்லை. உழைத்து முன்னேறத் துடிக்கும் உனது ஆர்வம் அந்த சுமைகளை விட பெரியது. நீ இழந்த செல்வத்தை விட மேலான ஒரு நிம்மதியை நான் உன் இல்லத்தில் பெருகச் செய்வேன். உன் கௌரவத்தைச் சிதைக்க எவரையும் நான் அனுமதிக்க மாட்டேன். என் வேல் உன் காவல். அது உன் வறுமை எனும் இருளை பிளந்து ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உனக்கு காட்டும். நம்பிக்கையோடு உன் கடமைகளைத் தொடங்கு. உனது பொருளாதார சிக்கல்கள் ஒவ்வொன்றாக விலகி ஒரு நிலையான செல்வச் செழிப்பு உன்னை தேடி வரும். உனது நியாயமான ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். நான் பார்த்து கொள்கிறேன். நீ எதற்கும் கலங்க வேண்டாம். உன் முன்னேற்றம் இப்போதே தொடங்குகிறது. எல்லாம் நன்மையாகவே முடியும். உன் மனதிலிருக்கும் பாரத்தை நான் அறிவேன். இன்று நீ படும் அவதி நாளை நீ அடையப் போகும் ஒரு பெரிய படிப்பினையின் தொடக்கமே தவிர வேறில்லை. பொருளாதாரம் என்பது ஒரு நதியைப் போன்றது. சில நேரங்களில் வறண்டது போல் தோன்றும். ஆனால் அதன் ஊற்று ஒருபோதும் நின்றுவிடுவதில்லை. உனது அடிப்படை தேவைகளுக்காக நீ படும் தவிப்பை நான் ஒரு தவமாகவே கருதுகிறேன். இந்த சூழல் உன்னை ஒரு சிறந்த நிர்வாகியாகவும் வாழ்வின் மதிப்பினை உணர்ந்தவனாகவும் மாற்றுகிறது. உன் கைகளில் செல்வம் சேரும்போது அதை எப்படி கையாள வேண்டும் என்கிற பக்குவத்தை இப்போது நீ கற்றுக்கொள்கிறாய். நான் உனக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கித் தருகிறேன். தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நகர்வதை நீ விரைவில் காண்பாய். உன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லையே என்று நீ வருந்தலாம். ஆனால் காலத்தின் கணக்கு மிகவும் துல்லியமானது. நீ சிந்திய வியர்வைத் துளிகள் எதுவும் வீண் போகாது. அவை அனைத்தும் உனக்கான ஆசீர்வாதங்களாக மாறி உன் இல்லத்தில் வந்து சேரும். இதுவரை நீ இழந்த அத்தனையையும் விட மேலான ஒரு நல்வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருகிறேன். உனது கடன் சுமைகள் பனிபோல உருகும் காலத்தை நான் நிர்ணயித்துவிட்டேன். மற்றவர்களிடம் நீ தலைகுனிந்து நின்ற நாட்கள் முடிவுக்கு வருகின்றன. இனி நீ தலை நிமிர்ந்து வாழும் வகையில் உன் பொருளாதார நிலையை நான் சீரமைப்பேன். உன் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்ற முடியாத ஏக்கத்தை இப்போதே என்னிடம் கொடுத்துவிடு. அவர்கள் நலனை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். பணம் இல்லாதபோது உறவுகளும் நட்புகளும் உன்னை கைவிடுவதைக் கண்டு நீ மனம் உடையாதே. இந்த சூழல் உனக்கு உண்மையான மனிதர்களை அடையாளம் காட்டிவிட்டது. இது உனக்கு கிடைத்த ஒரு பெரிய தெளிவு. யாரிடமும் கெஞ்சாதே. யாரிடமும் உன் இயலாமையை சொல்லி புலம்பாதே. உனது ரகசியங்களை என்னிடம் மட்டுமே சொல். நான் உனக்கு ரகசியமான வழிகளில் உதவிகளை அனுப்புவேன். உனது கைகள் கொடுக்கின்ற கைகளாக மாறுமே தவிர ஒருபோதும் யாரிடமும் கையேந்த விடமாட்டேன். உனது வைராகியமே உனது பலம். அந்த வைராகியத்தை மட்டும் விட்டுவிடாதே. நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். என் பார்வை உன் மீது இருக்கும்போது உனக்கு குறைகள் வர நான் அனுமதிக்க மாட்டேன். என் செல்லமே, அவசரமான முடிவுகளை எடுத்து உன் வாழ்வை சிக்கலாக்கிக் கொள்ளாதே. பதற்றத்தில் எடுக்கும் முடிவுகள் எப்போதும் பாதகமாகவே முடியும். அமைதியாக இரு. தெளிவான சிந்தனையோடு உன் அடுத்த அடியை எடுத்து வை. ஒவ்வொரு நாளையும் ஒரு நம்பிக்கையோடு தொடங்கு. இன்று எனக்கு தேவையானவை கிடைத்தே தீரும் என்கிற உறுதியோடு இரு. உனது தன்னம்பிக்கைதான் உனது முதலீடு. அந்த முதலீடு உனக்கு கோடிக்கணக்கான லாபத்தை தரும்.
உன் தொழிலில் அல்லது வேலையில் நீ சந்திக்கும் சரிவுகள் அனைத்தும் நீ ஒரு பெரும் பாய்ச்சலுக்கு தயாராவதற்கான பின்வாங்கலே. அஞ்சாதே. இந்த தற்காலிக தேக்கம் உனது நிரந்தர தோல்வி அல்ல. உன் இல்லத்திலிருக்கும் வறுமை எனும் இருளை என் வேல் கொண்டு நான் அகற்றுவேன். உனது பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகள் உன்னை தூங்க விடாமல் செய்யலாம். ஆனால் அவர்களின் தந்தையாக தாயாக நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே. அவர்களுக்கு தேவையான கல்வியையும் செழிப்பையும் நான் குறைவின்றி வழங்குவேன். நீ நேர்மையான வழியில் நடக்கும் வரை எந்த சக்தியாலும் உன்னை வீழ்த்த முடியாது. உன் நேர்மைதான் உனக்கான கவசம். அந்த நேர்மைக்காகவே உனக்கு தகுதியான செல்வத்தை நான் உன்னை தேடி வரச் செய்வேன். மற்றவர்களின் ஆடம்பரத்தை பார்த்து உன்னை நீயே நொந்து கொள்ளாதே. உனக்கான காலம் வரும்போது உனது வளர்ச்சி அனைவரையும் வியக்க வைக்கும். நிதி நெருக்கடியால் நீ இழந்த நிம்மதியை மீட்டுத் தருவதே என் நோக்கம். பணத்தால் வரும் கவலைகளை தாண்டி உனக்குள் இருக்கும் ஆன்மாவின் அமைதியை உணரத் தொடங்கு. மனம் அமைதியாக இருந்தால் மட்டுமே புதிய ஐடியாக்கள் பிறக்கும், புதிய வழிகள் தோன்றும். உனது பொருளாதார தடைகள் ஒவ்வொன்றாக நான் தகர்க்கிறேன். நீ எப்போதெல்லாம் இனி வழியே இல்லை என்று நினைக்கிறாயோ அப்போதெல்லாம் ஒரு புதிய கதவை நான் திறந்து வைப்பேன். நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது உன் வாழ்வின் நிதர்சனம். உன் வரவு செலவுகளை நான் கவனிக்கிறேன். உன் கையிருப்பில் குறையாத செழிப்பை நான் நிலைநாட்டுவேன். என் செல்லமே, உன் மனபாரம் இப்போது லேசாவதை உணர். நீ தேடிய உதவிகள் உன்னை தேடி வரும். உனது நியாயமான கடன்கள் அனைத்தும் அடைக்கப்படும். உன் கௌரவம் சமூகத்தில் மீண்டும் நிலைநாட்டப்படும். இனி உன் கண்கள் பணத்திற்காக கண்ணீர் சிந்தாது, அவை மகிழ்ச்சியில் ஒளிரும். என் வேல் உன் காவல், என் பேரன்பு உன் பலம். ஒரு புதிய உற்சாகத்தோடு உன் பணிகளை தொடங்கு. உனது ஒவ்வொரு முயற்சியிலும் என் ஆசீர்வாதம் கலந்திருக்கும். எல்லாம் நன்மையாகவே முடியும். நீ பெரும் செல்வந்தனாக மட்டுமல்ல, பெரும் மன நிம்மதி கொண்டவனாகவும் வாழ்வாய். உன் மனதில் இருக்கும் தவிப்பை நான் உணர்கிறேன். தீராத தவிப்பு இனி என் செல்ல குழந்தைக்கு கிடையாது. வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்கிறதே, அடிப்படை தேவைகளுக்கே இவ்வளவு போராட வேண்டுமா என்கிற ஏக்கத்திற்கு விடை கிடைக்கும் காலம் மிக அருகில் இருக்கிறது. ஒரு நதி கடலை சேரும் முன் எத்தனையோ பாழைகளையும் சரிவுகளையும் கடக்க வேண்டியிருக்கிறது. அதுபோலவே உன் வாழ்வில் இப்போது ஏற்பட்டிருக்கும் இந்த நிதி நெருக்கடி உன்னை சிதைக்க வந்ததல்ல, உன்னை பக்குவப்படுத்த வந்த ஒரு பாடம். நீ இழந்ததாக கருதும் ஒவ்வொரு பொருளை விட பல மடங்கு மேலான நற்பேறுகளை உன் இல்லத்தில் நான் பெருகச் செய்வேன். உன் கைகள் மீண்டும் செழிப்பை காணும். உன் சேமிப்பு உயரும். அஞ்சாதே. என் வேல் உன் நிலையை மீண்டும் சீரமைக்கும். பொருளாதார நெருக்கடியால் உன் தன்மானம் காயப்படுவதை நான் பார்க்கிறேன். பிறரிடம் உதவி கேட்கும்போது உன் குரலில் இருக்கும் அந்த நடுக்கமும், அவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தும் போது உன் கண்களில் வழியும் அந்த மௌனமான கண்ணீரும் எனக்கு தெரியும். ஆனால் என் செல்ல குழந்தையே, உன்னை ஒதுக்கி வைத்த அதே உலகம் உனது உயர்வைக் கண்டு வியந்து நிற்கும் ஒரு நாளை நான் நிர்ணயித்து விட்டேன். நீ தோல்வியடைந்தவன் அல்ல, நீ செதுக்கப்படும் ஒரு வைரம். உன் உழைப்பின் பலன் உனக்கு கிடைத்தே தீரும். உனது நியாயமான கடன்கள் அனைத்தும் அடைக்கப்படுவதற்கான வழிகளை நான் மறைமுகமாக திறந்து வைப்பேன். உன் வீட்டின் நிலை மாறும். உன் குழந்தைகளின் எதிர்காலம் ஒளிமயமாக அமையும். என் செல்லமே, நிம்மதியாக கண்மூடு. நாளை ஒரு புதிய விடியலை நீ காணப்போகிறாய். உன்னிடமிருந்து பறிபோன நிம்மதியை நான் மீண்டும் உன்னிடம் ஒப்படைக்கிறேன். இனி உன் வாழ்வின் கணக்குகள் அனைத்தும் லாபகரமாகவே அமையும். உனது நேர்மையும் உழைப்பும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. ஏனெனில் அவற்றின் சாட்சியாக நான் இருக்கிறேன். உன் இல்லத்தில் எப்போதும் அன்னமும் செல்வமும் குறைவின்றி இருக்க நான் அருள் புரிவேன். என் பேரன்பு உன்னை சுற்றியுள்ள அத்தனை பொருளாதார தடைகளையும் தகர்த்து எறியும். நீ அஞ்சத் தேவையில்லை. உன் ஒவ்வொரு அடியிலும் ஒரு தெளிவு பிறக்கும். நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்வு மீண்டும் வசந்தமாக மாறும். எல்லாம் நன்மையாகவே முடியும். நீ நம்பிக்கையோடு உன் கடமையை தொடங்கு.